8 மாசத்துல 8 போர்களை நிறுத்திட்டாராம். அடடே, டொனால்டு ட்ரம்ப் சொல்றத கேட்டா ஆச்சரியமா இருக்கே. கடந்த ஜனவரி மாசம் அமெரிக்க அதிபரா பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கைகளால உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிட்டு வராரு. என்ன செஞ்சாலும் அதுல அமெரிக்க வளர்ச்சி தான் இருக்குன்னு சொல்றாரு. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறது, மற்ற நாடுகளோட பொருட்களுக்கு அதிக வரி போடுறதுன்னு பல விஷயங்களை செஞ்ச ட்ரம்ப் 8 மாசத்துல 8 போர்களை நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு. அதுலயும் போன மே மாசம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டைய தன் தலையீட்டால நிறுத்தினதா அவர் சொல்றதுதான் இதுல பெரிய திருப்பம். இந்த 8 போர்கள்ல 5 போர்கள் வியாபாரம் மற்றும் வரி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளால முடிவுக்கு வந்திருக்குன்னு அவர் பெருமையா சொல்றாரு. எந்த அதிபரும் இதை செஞ்சதில்லைன்னு வேற சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் ஒரு பெரிய போர் நிக்க வேண்டியிருக்குன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கிற போர். அந்த போரையும் சீக்கிரமே நிறுத்திடுவோம்னு நம்பிக்கையாவும் அவர் பேசியிருக்காரு. வணிகம் மூலமாவே போர்களை நிறுத்த முடியும்னு அவர் காட்டுற இந்த அணுகுமுறை உலக அரசியல்ல ஒரு புது பாடம். அமெரிக்க அதிபர் சொல்ற இந்த விஷயம் உண்மையா இல்ல அரசியல் வியூகமா? இந்த போர்களை நிறுத்தினதுல ட்ரம்ப் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.